rubber bullets at protesters, moving them on through the heart of LA. அமெரிக்காவில் அரசுக்கு எதிரான போராட்டத்தை செய்தியாக கொடுத்துக் கொண்டிருந்த செய்தியாளர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளான காட்சிகள்தான் இவை. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்ற பிறகு குடியேற்ற கொள்கையில் ட்ரம்ப் கெடுபிடி காட்டி வருகிறார். இதனை கண்டித்து அமெரிக்காவின் பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடித்துள்ளது. அந்த வகையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடந்த போராட்டம் குறித்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த செய்தி நிறுவனமான 9 நியூஸின் செய்தியாளர் லாரன் டுமாசி நேரலை செய்து கொண்டிருந்தார். அப்போது காவல்துறையினர் ரப்பர் தோட்டாக்களை கொண்டு துப்பாக்கியால் சுட்டதில் லாரன் டுமோசி காயமடைந்தார். இதேபோல பிரிட்டிஷ் செய்தி நிறுவனத்தைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் ஒருவர் மீது வீசப்பட்ட பிளாஸ்டிக் தோட்டா தொடையை கிழித்ததால் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஹஜ் புனித பயணத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை லட்சக்கணக்கான பக்தர்கள் மெக்காவில் உள்ள காபா பகுதியில் புனித சடங்குகள் செய்தனர். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ஹஜ் புனித பயணத்தின் போது சவுதி அரேபியாவின் காபா பகுதியில் வட்ட வடிவில் 7 முறை பக்தர்கள் சுற்றி வந்தனர். நடப்பாண்டில் மட்டும் 18 லட்சத்திற்கும் அதிகமானோர் புனித பயணம் மேற்கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெக்காவில் பக்தர்களின் வசதிக்காகவும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கும் வகையிலும் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. காஞ்சிபுரத்தில் வனத்துறையிடம் ஒப்படைத்த போது தப்பியோடிய உடும்பு பள்ளி வகுப்பறைக்குள் புகுந்ததால் மாணவிகள் அலறியடித்து ஓடிய காட்சிகளே இவை. காஞ்சிபுரம் மாநகராட்சி 47வது வார்டுக்குட்பட்ட அப்பாவு நகர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. அப்பள்ளியில் உணவு இடைவேளையின் போது உடும்பு ஒன்று உள்ளே நுழைந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உடும்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்க முயற்சித்தனர். அப்போது வலையிலிருந்து திடீரென தப்பியோடிய உடும்பு வகுப்பறைக்குள் புகுந்தது. இதனால் மாணவ மாணவிகள் அலறியடித்து ஓடினர். பின்னர் உடும்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. தருமபுரி அருகே 103 ஏக்கர் நிலம் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் இதற்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் புகார் அளித்துள்ளனர். தருமபுரி ஒன்றியம் செட்டிக்கரை ஊராட்சிக்குட்பட்ட பல்லக்கொள்ளை கிராமத்தில் 103 ஏக்கரில் 160 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இது இவர்களின் பரம்பரை சொத்து என்று கூறப்படக்கூடிய நிலையில் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமானது என்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பொதுமக்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்து புகார் மனு அளித்தனர். குறைஞ்சபட்சம் 4 தலைமுறையா எங்க மூதாதையர்கள் தாத்தனுக்கு அப்பா வாங்கின சொத்து இது எங்களுடைய சொத்து. இந்த சொத்துக்கள் ஒரு சொத்து கூட வக்ஃப் போர்டு ரெக்கார்டு விஓவிலிருந்து தாசில்தார் ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் இல்லை. இதனால் 160 குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்து முன்னணி நடத்தவுள்ள முருகபக்த மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் விசிக உள்ளிட்ட 8 அமைப்பினர் மனு அளித்துள்ளனர். விசிக, திராவிடர் விடுதலை கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மே 17 இயக்கம் உள்ளிட்ட 8 அமைப்பினர் சென்னையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் இந்த மனுவை வழங்கினர். அதில் முருகபக்த மாநாடு என்ற பெயரில் மதக்கலவரங்களை உருவாக்கும் முயற்சியில் இந்து முன்னணி ஈடுபடுவதாகவும் காவல்துறை அனுமதியின்றி சட்டவிரோதமாக நடப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி இந்து முன்னணி நடத்தும் இந்த மாநாடு தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் அமையும் என்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு சாதி மத கலவரங்கள் ஏற்படும் சூழல் இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மாநாட்டிற்கு தடை விதித்து மாநாட்டிற்கான பரப்புரைகள், சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட ஏற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் இணைந்த நிலையில் அவருக்கு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அண்மையில் தனது இந்திய ரெவன்யூ சர்வீஸ் பதவியை ராஜினாமா செய்த KG அருண்ராஜ் சென்னை பனையூர் அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். அவருக்கு கட்சியில் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் பதவி வழங்கி விஜய் உத்தரவிட்டுள்ளார். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி கழக கொள்கைகள் மற்றும் கொள்கை சார்ந்த செயல் திட்டப் பணிகளை அருண்ராஜ் மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அருண்ராஜ் தாவேகாவில் உண்மையான கொள்கை பிடிப்பு இருப்பதாக கூறினார்.
இந்த சாய்ஸ்லாம் இல்லை, அது பெட்டரா இது பெட்டரான்னு யோசிச்சுலாம் நான் வரல. ரைட்டா, இந்த இவர் எடுத்திருக்கிற உண்மையா மற்ற கொள்கை பிடிப்பு உண்மையா நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் மற்றெல்லாம் பேருக்கு தான் இருக்கு. ஸோ அதனால இதனிடையே தாவேகாவில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜலட்சுமி, டாக்டர் ஏ ஸ்ரீதரன், திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டேவிட் செல்வின், ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தலைவர் என் மரிய வில்சன், முன்னாள் நீதிபதி சுபாஷ் ஆகியோரும் தாவேகாவில் இணைந்திருப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் தக்லைஃப் படத்தை திரையிட்டால் திரையரங்குகளுக்கு தீ வைக்கப்படும் என்று அஞ்சினால் தீயணைப்பு கருவிகளை வையுங்கள் என்று கர்நாடக திரையரங்கு சங்கத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை கூறியுள்ளது. சென்னையில் கடந்த மாதம் நடைபெற்ற தக்லைஃப் பட விழாவில் பேசிய கமல்ஹாசன் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டது. இதனால் கர்நாடகாவில் தக்லைஃப் படத்தை வெளியிடுவதில் சிக்கல் எழுந்தது. இது தொடர்பாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தக்லைஃப் படத்தை திரையிடுவதற்கான அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாப்பு கோரி கர்நாடக திரையரங்க சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு நீதிபதி பி.கே. மிஸ்ரா அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடகாவில் தக்லைஃப் படத்தால் திரையரங்குகளுக்கு தீ வைக்கப்படும் என்று அச்சம் நிலவுவதாக முறையிடப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி பி.கே. மிஸ்ரா அப்படி அஞ்சினால் திரையரங்குகளில் தீயணைப்பு கருவிகளை வையுங்கள் என்று கருத்து தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு கர்நாடக திரையரங்க சங்கத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தான் இயற்றிய பாடல் வரிகளை கொண்டு திரைப்படங்களுக்கு பலர் தலைப்பு வைப்பதாகவும், ஆனால் அதற்காக தன்னிடம் மரியாதைக்கு கூட அவர்கள் அனுமதி கேட்டதில்லை என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தன்னுடைய பல்லவிகள் பலவற்றை தமிழ் திரையுலகம் படத்தலைப்புகளாக பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அப்படி பயன்படுத்திக் கொண்டவர்கள் யாரும் தன்னிடம் அனுமதி பெறவில்லை என்றும் மரியாதைக்கு கூட ஒரு வார்த்தையும் கேட்டதில்லை என்றும் வைரமுத்து தெரிவித்துள்ளார். தனது முதல் பாடலான பொன்மாலை பொழுது முதல் பல்வேறு பாடல்களை அதில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பனிவிடு மலர்வனம், மின்சார கண்ணா, என்னவளே, பூவெல்லாம் கேட்டுப்பார், கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், தென்மேற்கு பருவக்காற்று உள்ளிட்ட பல தலைப்புகளை இதில் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். இளையராஜா, தேவா, ஏ.ஆர். ரஹ்மான் போன்றோர் இசையமைத்த படங்களுக்காக தான் எழுதிய பாடல்களை அவர் பட்டியலிட்டுள்ளார். தன்னிடம் சொல்லாமல் படத்துக்கு தலைப்பு வைத்ததற்கு யாரையும் தான் கடிந்து கொண்டதோ காணும் இடங்களில் கேட்டதோ இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். செல்வம் பொது உடைமையாகாத சமூகத்தில் அறிவாவது பொது உடைமையாகிறதே என அகமகிழ்வதாக வைரமுத்து பதிவிட்டுள்ளார். ஏன் தன்னை கேட்காமல் செய்தீர்கள் என கேட்பது தனக்கு நாகரீகமாகாது என்றும், ஆனால் தன்னிடம் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு செய்வது அவர்களின் நாகரீகமாகாதா என்றும் வைரமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். தோட்டத்து வீடுகளில் முதிய தம்பதிகள் அண்மையில் அடுத்தடுத்த படுகொலை செய்யப்பட்டது தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் மேலும் ஒரு மூதாட்டி தோட்டத்து வீட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்த சித்தம்புண்டி அருகே உள்ள குளத்துப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். மகன் மகளுக்கு திருமணம் முடிந்து வெளியூரில் வசித்து வரும் நிலையில் கணவரை இழந்த சாமியாத்தாள் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் இரவு வீட்டின் முன்பு கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி சாமியாத்தாளை அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பினர். இந்த கொலை தொடர்பாக பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மூதாட்டியை கொலை செய்தவர்கள் நகையையோ அல்லது பணத்தையோ திருடவில்லை என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் கொலை குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். அவன் மேல கேஸ் கிடையாது. இது கண்டினியூஸா நடக்குதுங்க. கந்தமாலை ஸ்டேஷன் ஆகட்டும், ஜேடர்பாளை ஸ்டேஷன் ஆகட்டும், கண்டினியூஸா பண்றாங்க. வந்து ஆத்து பாலத்தில் நின்னுக்கிறாங்க. அப்பா இப்ப பொதுமக்கள் தோவை கொண்டு வராங்க, இப்ப வேற வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க மேல மிஷின் வச்சு கேஸ். இவன் ஜம்முன்னு பேக் மாட்டி ஜாலியா போயிட்டு பைக்ல போறான். அவன் மேல கேஸ் கிடையாது. மற்றொரு புறம் மூதாட்டியின் குடும்பத்தினரை சந்தித்து நாமக்கல் தொகுதி எம்பி மாதேஸ்வர்